ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 5வது நாளுங்க. சேலம் சொக்கநாதர் செவ்வாப்பட்டை சாமிக்கு 5வது நாள் திருவிழா. மொத்தம் திருவிழான்னு ஆரம்பித்தா 10 நாளைக்கு ஆரம்பிப்பாங்க. என் பொண்ணு வரலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நைட்டியை போட்டுட்டு சரின்னு வந்துட்டா. சாமி வந்துடுச்சு. எப்பயும் போல் எங்கள் நாத்தனார் தேங்காய் பழம் உடச்சிட்டு சாமிக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு பிரசாதம் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கா பிரசாதம் எல்லாமே கொடுத்தாங்க. சாமி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜோடனைங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக செம்மையாக செய்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இன்னும் சூப்பராக இருக்குங்க. 6வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு பாருங்கள், இன்னும் நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். அது சூப்பராக இருக்கும். 5 இது மாட்டு வண்டியில் 5 சாமி எல்லாம் வச்சு ஒவ்வொரு சாமியும் கரெக்டாக 4 மணி 4:30 மணிக்கு புறப்பட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வெயில் நிறைய அடிக்கிறதுனால 4-4:30க்கு மேலே நல்ல நேரத்தில் தான் ஆரம்பித்தாங்களா ஊர்கோலம் வரும் பாருங்கள். செம்மையாக வரும். அந்த வீடியோ எடுத்து அப்படியே போடுறேன் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொக்கநாதர் கோயிலை பிரம்மாண்டமாக திருவிழா நடத்துவாங்க. செவ்வாய்க்கிழமை தான் சாமிக்கு திருக்கல்யாணமே. அப்போ அந்த வீடியோவும் நான் போடுறேன் பாருங்கள். பார்த்துட்டு எல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிறவங்களாம் கரெக்டாக அந்த மோள சத்தம் கேட்டோட்டி எல்லாருமே கிடுக்கிடுன்னு வந்துடுவாங்க. அதனால் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் நின்று சாமியை பார்த்துட்டு பாருங்கள். எங்கள் வீடு சந்து வந்துருச்சு. மானிமா என்னடி இது இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கிற வாடின்னுச்சு. அப்புறம் வந்துட்டோம். அப்புறமேட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.